நான் முன்பு ஒரு பாடலை பற்றி சொன்னேன் விவேக சிந்தாமணியில். அதே போல் இந்த பாடலும் ஒரு சிறப்பு பெற்ற பாடல். எப்படி இந்த பாடல் ஒரு சிறப்பு பெற்ற பாடல் கேட்டீங்கன்னா, இந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காகவே எழுதப்பட்ட பாடல் அது. இந்த மாதிரி ஒரு பாடல் நான் எவ்வளவோ இலக்கியங்களை படித்திருக்கிறேன், எவ்வளவோ நூல்களை படித்திருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பாடல் கிடையாது. ஔவையார் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நரம்பு கூணி போச்சுன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது, அந்த நரம்பு கூணி போகும்னு எல்லாம் செஞ்சிரும்ன்ற ஒரு பாடல் இருக்குது ஔவையார். இந்த பாடல் நான் இன்னைக்கு வேண்டாம், ஏன்னா நேரம் அதிகமாகி போயிடும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படி நரம்புகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எழுந்து அவர்கள் எல்லாம் சாதிக்கணுங்கிற மாதிரி இந்த பாடல் அமைச்சிருக்காரு. எப்படி சொல்றாரு பாருங்க அந்த பாடல். அவர் எப்படி தொடங்குறாருன்னா, இது பாடல் எண் 17 விவேக சிந்தாமணியில் தான் வருது. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அரும்புனாங்க பூவு, பூவனுடைய முதல் பருவம், அதாவது முதல் பருவம் உள்ளது. இது முதல் பருவம் வந்து செருக்கு தான். இது அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு விதமான பருவம். இந்த பூவனுடைய இந்த பருவத்துல அதுக்குன்னு ஒரு மனம் இருக்குங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த மலர் வந்து ஒருவேளை கோணி மலர்ந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு செடியில இயல்பா பூக்க வேண்டியது இல்லாம கொஞ்சம் குறைபாடோட வச்சுக்கோங்களேன், அப்படி பூக்க ஆரம்பித்தாலும் கூட அதன் மனம் குன்றி விடாது அப்படிங்கிறார். அது மனம் வீசியே தீரும் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, கரும்பு கோடினாலும் கரும்பு கோடினில் கட்டியும் பாகாகும் அப்படிங்கிறார். ஒரு கரும்புனா நேரா தான் வளரணும், வளைஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருச்சு, அப்போ அது என்ன ஆகுங்க, பாகாக மாறி, அதாவது சுவை கட்டியாக மாறித்தான் தீரும். இரும்பு இரும்பு கோடினில் இரும்பு கோடினில் யானையை வெல்லலாம். அதாவது ஒரு இரும்பு வளைஞ்சாதான் நீங்க அதை என்ன செய்ய முடியும், ஒரு வாளா செய்ய முடியும், ஒரு ஆயுதமாக செய்ய முடியும். இரும்பு நான் நேரா தான் இரும்புன்னு அடம் பிடிச்சா எந்த பலனும் இல்லை. அப்ப அது வளைஞ்சாதான் என்ன ஆகுங்க, அது அந்த அங்குசன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய யானை அடக்கிறதே ஒரு அங்குசத்துலதான் அடக்குவாங்க. அப்படி அந்த இரும்பு வளைஞ்சு கொஞ்சம் அப்படி வளைஞ்சதுனாலயே பெரிய பலசாலியான யானையவே வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றவங்க இதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான வரிங்க. நரம்பு கோடினில் நாம் அதற்கு என் செய்வோம். நம்மளுடைய பிறக்கும் போதே ஏதோ ஒரு காரணங்களால நரம்புகள் அப்படி வளைஞ்சோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களால நரம்புகள் கோணி போயிருச்சு. அப்படி இருக்கிறனால நாம் மனம் வருந்த கூடாது. நமக்குண்டான ஆற்றல் நிச்சயம் உண்டு, அதை வைத்து நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்திகள் அடங்கியதுதான் இந்த பாடல். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பாடலை பற்றி நீங்கள் அது மொத்தம் 100க்கு மேற்பட்ட பாடல்கள் அதில் இருக்கிறது. இது போன்ற செய்திகள் நீங்கள் அதை கேட்டு அந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த நூலை காட்டுகிறேன். இதான் அந்த சீவக சிந்தாமணி. இந்த நூலை வாசித்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் தாருங்கள் என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.